ஜென்ரலா இப்ப லிவரேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த சயின்ஸ் டேர்ம் சயின்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளை வந்து நம்மளால தூக்க முடியல, மெஷினை வந்து தூக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அதை லிஃப்ட் பண்றதுக்காக ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்றதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதோட பேரை தான் வந்து லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ரொம்ப வெயிட்டா ஹெவியா இருக்கிற ப்ராடக்ட்டை நம்மளால தூக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி தூக்குவாங்க. அதுக்கு பேர் வந்து லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம பினான்சியல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட சென்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்ப லிவரேஜ் அப்படிங்கிறது சேம், இதுவும் வந்து ஒரு பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். லைக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதோட ஆக்சுவல் நேமோட மீனிங் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இது வந்து ஒரு பினான்சியலாவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா தான் இதை பாக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கேபிட்டல், நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறது ஃபுல்லாவே பினான்சியல் மேனேஜ்மெண்ட். எப்படி வந்து கேபிட்டல், என்னென்னலாம் சோர்சஸ் ஆஃப் கேபிட்டல்ஸ் அதெல்லாம் படிச்சோம். இப்ப கேபிட்டல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல ரெண்டு டைப் படிச்சிருப்போம். ஒண்ணு வந்து ஓன் கேபிட்டல், இன்னொன்னு வந்து பாரோடு கேபிட்டல் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ ஓன் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கானா இல்லை, ஏன்னா அது அவர் ஓனருடைய சொந்த அமௌண்ட், அதை வந்து கேபிட்டலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் வென் கம்ஸ் டு த பாரோடு கேபிட்டல், அப்ப பாரோடு கேபிட்டல் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த பாரோடு கேபிட்டலுக்கு நம்ம என்ன கொடுக்க வேண்டியது இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டோ இல்ல ஒரு அமௌண்ட்டோ வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப அந்த ரிட்டர்னை பத்தி நம்ம பேசுறதா என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த லிவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு அதோட மார்ஜின்ஸ், இது ஒரு பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் பாரோடு கேபிட்டல் சச்சஸ் மார்ஜின். நம்மளுடைய கேபிட்டல்ல எப்ப அந்த பாரோடு கேபிட்டல் அப்படிங்கிற கான்செப்ட் வருதோ அப்பதான் இந்த லிவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வரும். இது கொடுக்கறது மூலமா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, they are spending amount to their business. அப்ப the amount of debt used to the finance, ஏதாவது ஒரு financial purposeக்காக நம்ம firmல வந்து ஒரு amount debt-ஆ எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது அப்ப அந்த debt-க்கு they have to be giving some considerably to be highly leveraged. அந்த debt எப்படி இருக்கணும், more debt than equity. நம்ம equity விட debt அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா leverage எப்படி இருக்குன்னு அர்த்தம்னா high leverage அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்பவுமே ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட கேபிட்டலை எப்படி டிட்டர்மைன் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்ப பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல ஃபுல்லாவே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நியர்லி 3 டைப்ஸ் ஆஃப் லிவரேஜஸ் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து ஆப்ரேட்டிங், இன்னொன்னு வந்து பினான்சியல், இன்னொன்னு வந்து கம்பைன்ட் ஆஃப் திஸ் போத். ஆப்ரேட்டிங்கையும் பினான்சியலையும் கம்பைன் பண்ணி சொல்றது கம்பைன்ட் லிவரேஜ். இப்ப ஆப்ரேட்டிங் அப்படிங்கிறது the name itself we can understood. ஆப்ரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் ஆப்ரேட் பண்றதுக்காக எதுல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எதோட காஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்களோ அது வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்ஸ்டு காஸ்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு அசெட்ஸ். இதுலதான் நம்ம என்ன படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த இபிஐடினா நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். அதுக்கும் சேல்ஸ் ரெவென்யூஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத இந்த ஆப்ரேட்டிங் லிவரேஜ்ல நம்ம படிக்க போறோம். தென் பினான்சியல் லிவரேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் an அவுட் ஆஃப் த ஃபிக்ஸ்டு ஃபினான்சியல் சார்ஜஸ். நம்மளுடைய ஃபிக்ஸ்டு ஃபினான்சியல் சார்ஜஸ் இல்லாம வேற என்னெல்லாம் இருக்கும் ஃபினான்சியல் ரிலேட்டடா அது எல்லாமே வந்து பினான்சியல் லிவரேஜ், அதுல நம்ம படிக்க போறோம். அப்ப இந்த அவுட் ஆஃப் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னலாம் வரும்னு பாத்தீங்கன்னா டெப்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸஸ், ஈவன் the own equity ஷேர்ஸஸோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இதுல வரும்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் லிவரேஜ்ல வரும். இதுல எப்படி இருக்கும், ரிட்டர்ன் ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கா இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரா இருக்கலாம், இல்ல டெப்ட் டிபென்ச்சர்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது, அதிகமான ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த சார்ஜஸ் தான் பினான்சியல் லிவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. கம்பைன்ட் அப்படிங்கும்போது இது ரெண்டையுமே காம்பினேஷன் பண்றது. டீடைல் we will study one by one. What is the meaning for operating leverage? ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படிங்கிறது எதோட அசோசியேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியோட அசோசியேட் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இட் இஸ் a relationship between sales revenue and EBIT. அந்த EBIT-க்கும் சேல்ஸ் ரெவென்யூஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதுதான் வந்து நம்ம ஆப்ரேட்டிங் லிவரேஜ்ல படிக்க போறோம். அப்ப ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படிங்கிறது கம்பெனியோட எபிலிட்டி டு யூஸ் த ஃபிக்ஸ்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஃபிக்ஸ்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை அந்த கம்பெனி எப்படி யூஸ் பண்ணுது, அதை வந்து எந்த மாதிரி எஃபெக்டிவா கொண்டு போறாங்க அப்படிங்கறத தான் வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ்ல சொல்றாங்க. இல்ல இந்த EBIT அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்,
ஒரு கம்பெனி ஏர்னிங்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிருக்காங்க, அதை எதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஏர்னிங்ஸ் இருந்ததோ அதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு அது கூட நம்மளுடைய சேஞ்சஸ் இன் சேல்ஸ் ரெவென்யூல என்ன சேஞ்சஸ் இருக்கோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி we will be finding the operating leverage. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. எதுக்காக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் அவங்க என்ன பே பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டும் டாக்ஸும் பே பண்ணுவாங்க. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டோ ஒரு டாக்ஸோ பே பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட இம்பார்ட்டன்டான திங்ஸ். இதை மெஷர் பண்றதுக்கு நமக்கு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. தட் இஸ் டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு this is the normal formula for percentage of change in operating profit. Operating profit it is otherwise called as EBIT. EBIT நாலும் operating profit நாலும் same meaning தான். Operating profit னா என்ன அர்த்தம், இன்ட்ரெஸ்டும் டாக்ஸும் பே பண்றதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில எவ்வளவு ப்ராஃபிட் இருந்ததோ அதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அப்ப அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சஸ் இருந்தது, அதுல இருந்து நம்மளுடைய டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூ, நம்மளுடைய டோட்டல் சேல்ஸ் வால்யூம் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம டிவைட் பண்ணும்போது we are getting the operating leverage. இதுல இருந்து நமக்கு क्वेश्चंस கேக்குறதுக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றது மாதிரி கேக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி ஒரு क्वेश्चंस கொடுத்துட்டு அதோட ப்ராஃபிட் EBIT கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் சேல்ஸ் வால்யூம் கொடுத்துட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லலாம், நம்மள ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அப்ப கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் Q into S minus V. Qங்கிறது இதுல எதை சொல்றாங்க, நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு, Sங்கிறது யூனிட் செல்லிங் பிரைஸ், Vங்கிறது வேரியபிள் காஸ்ட். அப்ப செல்லிங் காஸ்ட்ல இருந்து வேரியபிள் காஸ்ட சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸால மல்டிப்ளை பண்ணும்போது we are getting the contribution. எவ்வளவு கான்ட்ரிபியூட் அவங்க பண்ணிருக்காங்க. அப்ப அதுல இருந்து டிவைடட் பை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ட வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா we are getting the DOL, that is degree of operating leverage. இது எதுக்காக ரெண்டு ஃபார்முலா நம்ம படிக்கணும்னா டிபெண்ட் அப்பான் அவர் ப்ராப்ளம். நம்ம ப்ராப்ளம்ல சேல்ஸ் பர் யூனிட்டோ இல்ல வேரியபிள் காஸ்டோ கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம செகண்ட் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அதே வந்து சேஞ்சஸ் இன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோ இல்ல சேல்ஸ் வேல்யூமோ வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். Okay, the next type is financial leverage. அப்ப financial leverage அப்படிங்கிறது எது? It is related to the financing activities of the firms. Financing activities அப்படின்னு சொல்லும்போது that is also the relationship between EBIT or EBIT ஓட இன்னொரு நேம் தான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அது கூட earnings available to shareholders, equity shareholders அப்படின்னா என்னது, அது டிவிடெண்ட் தான். earnings available to equity shareholders. அப்ப earnings per share அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா earnings available equity shareholders, EPS அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்கும் EBIT க்கும் EPS க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அததான் financial leverage அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆப்ரேட்டிங் லிவரேஜ். இட் இஸ் டாக்கிங் அபவுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல்ஸ் ரெவென்யூ அண்ட் EBIT. இதுல வந்து ஃபினான்சியல் லிவரேஜ்ல ஃபினான்சியல் லிவரேஜ் இட் இஸ் a formula is percentage of change in EPS and also EBIT. EPS is nothing but earnings per share. அதுதான் நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருடைய ஷேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஈக்விட்டி earnings available to equity shareholders அப்படின்னு பார்த்தோம். earnings available to equity shareholders, that is called EPS, earnings per share divided by percentage change in EBIT. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா degree of financial leverage அப்படின்னு சொல்றாங்க. That is also we can have it with we can find the solutions with the help of this formula. And combined leverage is nothing but both these two. ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கொடுத்திருக்கு. ஆப்ரேட்டிங் லிவரேஜையும் ஃபினான்சியல் லிவரேஜையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு லிவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா that is called the combined leverage. இது எப்ப கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the percentage changes in EPS occurring due to the given percentage change in sales. அதாவது percentage change in sales க்கும் percentage change in EPS க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா இந்த combined leverageல வரும். Okay, let me see the formula for this. Percentage change in EPS divided by percentage change in sales, or otherwise other formula is contribution divided by EPT, or other formula is contribution divided by EPT minus DP. DP is nothing but preference dividend. Preference shareholders க்கு dividend கொடுப்பாங்க இல்லையா அது. அப்போ corporate T is nothing but tax.
அப்ப 1 minus tax அது லெஸ் பண்ணிட்டு preference dividend ஆல மல்டிப்ளை பண்ணி EPIT ஆல மைனஸ் பண்ணிருக்காங்க. That is also the 3 problems available for combined leverage. That also we can use it as per the formula of as per the problem. ப்ராப்ளம்ல நமக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் பாலிசி. இப்ப இதுவும் அதுவும் வந்து மோரார்லெஸ் உங்களுக்கு எப்படிதான் இன்டர் ரிலேட்டட் தான். நம்ம எப்படி வந்து லிவரேஜ் கண்டுபிடிக்கிறோமோ, இப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ்னா என்னன்னு கேட்கலாம், இல்ல வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ், இல்லைன்னா ஏதாவது ஒரு லிவரேஜ் கொடுத்துட்டு அந்த லிவரேஜோட ஃபார்முலாஸ் கேட்கலாம், இல்ல வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்ல ஃபார்முலாஸ் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் we can expect from this. Then dividend policy அப்படிங்கிறது என்னது? dividend we know very well, it is the share of ப்ராஃபிட்டோட ஷேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம். தர்வாஜா வந்து 1 minute. வா வா sorry for the interrupt. Dividend policy, dividend அப்படிங்கிறது என்னது? It is the share of profit. ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு அவங்க எப்படி கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் என்ன பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கறத வந்து டிவிடெண்ட். அப்ப இந்த டிவிடெண்ட்ல என்ன பாலிசி? அக்கார்டிங் டு த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, நம்மளோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்றாங்க, அதுக்கு என்ன எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க டிவிடெண்ட்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, a distribution of shareholders out of the profits or reserves available for the purpose. அதாவது ப்ராஃபிட்ட இல்லனா ரிசர்வ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, எந்த பேசிஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப டிவிடெண்ட் பாலிசி அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுது? டிவிடெண்ட் பாலிசி ஆஃப் த firms thus affect both the long term financing and wealth of shareholders. அதாவது ஒரு கம்பெனியோட லாங் டர்ம் ஃபினான்சிங்கையும் அதோடைய வெல்த் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸையுமே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது இந்த டிவிடெண்ட் பாலிசி. இஸ் நத்திங் பட், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், டிவிடெண்ட் பாலிசியில ஒரு ஃபர்ம் எப்பெல்லாம் அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்டை கொடுக்கலாம், எப்ப அதை கொடுக்கும்போது அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், எப்ப அவங்க கொடுக்காம ரீடைன் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பாலிசி தான். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா, இல்ல ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் இந்த டிவிடெண்ட் பாலிசிஸ். இப்ப நார்மலா டிவிடெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் கொடுத்திருப்பாங்க. டிவிடெண்ட்ல என்ன டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேஷா கொடுத்தாங்கன்னா கேஷ் டிவிடெண்ட், ஸ்டாக்கா கொடுத்தாங்கன்னா ஸ்டாக் டிவிடெண்ட், சப்போஸ் பாண்டா கொடுத்தாங்க அப்படின்னா பாண்ட் டிவிடெண்ட், சப்போஸ் ப்ராப்பர்ட்டியா கொடுக்குறாங்கன்னா ப்ராப்பர்ட்டி டிவிடெண்ட். ஸ்டாக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னது? அவங்களோட டிவிடெண்ட்டை கேஷா கொடுக்காம அதை ஷேரா கன்வெர்ட் பண்ணிருது. ஆல்ரெடி we discussed in this earlier classes. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் இருக்கு. அப்ப டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப டிவிடெண்ட் பாலிசிஸ் அப்படிங்கிறது it is reached in such a manner as to equitable appropriation of the distributions of the profits or otherwise retained earnings. ப்ராஃபிட்டையோ இல்ல ரீடைன்ட் இயர்னிங்ஸோ வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு அப்ராப்ரியேஷன் அதாவது ஒரு பர்டிகுலர் ரேஷியோ அந்த மாதிரி இல்ல ஒரு பெர்சன்டேஜ்ல அவங்க எப்படி பிரிக்கிறாங்க, அது எப்படி வந்து நம்ம அது பெனிஃபிட்டா இருக்குமா, கம்பெனிக்கு எது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கிறதா டிவிடெண்ட் பாலிசிஸ். இதுல நிறைய டைப்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெயினா 2 டைப்ஸ் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசியும், இன்னொன்னு வந்து ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசிஸ். ரெகுலருக்கும் ஸ்டேபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசிஸ்ல பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அட் யூஸ்வல் ரேட், ஒரே ஒரு ரேட் யூஸ்வலா என்ன ரேட்டை வந்து அவங்க பிக்ஸ் பண்ணிருப்பாங்களோ அதை வந்து ரெகுலரா கொடுத்துருவாங்க. ஒரு ஷேருக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து டிவிடெண்ட் அப்படின்னா அந்த யூஸ்வல் ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து ரெகுலரா கொடுப்பாங்க. ரெகுலர் அப்படிங்கிறது என்னது? ஒரு 1 year ஒன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, இல்ல 6 month ஒன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா கரெக்டா அந்த டைம்ல கொடுத்துருவாங்க. ஸ்டேபிள் அப்படிங்கிறது the term stability of dividend அப்படிங்கிறது என்னன்னா கன்சிஸ்டன்சிங்கிறது எதை பத்தி சொல்லுது? there is a எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லாம அவங்க கொடுக்கறது வந்து கன்சிஸ்டன்சி. இப்ப இத ரொம்ப பெஸ்டா ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஆஃப் யூஸ்வல் ரேட் ஆஃப் ரெகுலர். யூஸ்வல் ரேட் அப்படிங்கிறது இப்ப நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து 10,000 வந்தா உனக்கு 10% டிவிடெண்ட். சப்போஸ் எனக்கு ப்ராஃபிட் 20,000 வந்துச்சுன்னா உனக்கு சேம் 10% தான், யூஸ்வல் ரேட் தான். பட் ரெகுலர் டிவிடெண்ட் கொடுப்பாங்களே, அந்த 20,000ல இருந்து எவ்வளவு கொடுத்துருவாங்க, 10% சொல்லிட்டு 2,000 அந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசிஸ். ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
இட் இஸ் அவங்க அதுலயும் 3 டைப் கொடுத்திருப்பாங்க. கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் பெர் ஷேர், அதாவது ஒரு ஷேருக்கு இவ்வளவுதான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருந்தாலும் சரி, இல்ல ப்ராஃபிட் அதிகமா வந்தாலும் சரி, கம்மியா வந்திருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளவு ஷேர் இருக்கோ அவ்வளவுதான் டிவிடெண்ட். அதுதான் கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் பெர் ஷேர்ஸ். கான்ஸ்டன்ட் பே அவுட் ரேஷியோ. பே அவுட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுடைய ரெவென்யூ. பே அவுட் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் எவ்வளவு அவங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி அதுல ஒரு ரேஷியோஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுல கொடுத்தாங்க. ஒரு கான்ஸ்டன்டா ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. தட் இஸ் சேல்ஸ் ரெவென்யூல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட் பே அவுட் ரேஷியோ. தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நார்மலா ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஸ்டேபிளா ஒரு கான்ஸ்டன்டா ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த சப்போஸ் அவங்க கம்பெனிக்கு அதிகமான ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணும், அந்த கான்ஸ்டன்டா ஸ்டேபிளா கொடுத்துட்டு இருக்க டிவிடெண்ட் கூட எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் டிவிடெண்ட் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து ஸ்டேபிள் டிவிடெண்ட் பிளஸ் எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட். அப்ப டிவிடெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ் வந்து இருக்கு. பட் எது வந்து பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் த பிசினஸ் அட் தட் பர்டிகுலர் பீரியட், அந்த பீரியட்ல எது பெஸ்டோ அதை அவங்க செலக்ட் பண்ணி அதை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இந்த டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் அண்ட் வேல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் பாத்தீங்கன்னா, இதுல மெயினா வந்து 2 டைப்ஸ் பத்தி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தது டிவிடெண்டோட பாலிசி, இது வந்து டிவிடெண்டோட டெசிஷன்ஸ். டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் அவங்க எப்படி மேக் பண்ணுவாங்க, இதுல 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து இர்ரெலவன்ஸ் கான்செப்ட், இன்னொன்னு வந்து ரெலவன்ஸ் கான்செப்ட். ரெலவன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு தட், இர்ரெலவன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு தட். இதுக்குன்னு சொல்லிட்டு இந்த இர்ரெலவன்ஸ் கான்செப்டுக்கும் சரி ரெலவன்ஸ் கான்செப்டுக்கும் சொல்லி நிறைய அப்ரோச்சஸ் கொடுத்திருக்காங்க. பர்டிகுலரா வந்து இர்ரெலவன்ட் கான்செப்ட்ல 2 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து ரெசிடியல் அப்ரோச், இன்னொன்னு வந்து மாடிக்லியன் அண்ட் மில்லர். ஆல்ரெடி இவரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அவங்களுடைய அப்ரோச். இவங்க 2 பேருமே இர்ரெலவன்ஸ் கான்செப்ட் ஆஃப் டிவிடெண்டுக்கு சில இது கொடுத்திருக்காங்க, அப்ரோச்சஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படியெல்லாம் வந்து டிவிடெண்டை வந்து கால்குலேட் பண்றது, எப்படி அந்த டிவிடெண்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதுக்கு இந்த ஒரு கான்செப்ட் வந்து பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சில அசம்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. அதுல எது நமக்கு பெஸ்டோ அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் அப்ரோச் பாத்துடலாம். ரெசிடியல் அப்ரோச். ரெசிடியல் அப்ரோச் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வருது, irrelevance கான்செப்ட் ஆஃப் டிவிடெண்டுக்கு கீழே வருது. irrelevance கான்செப்ட் ஆஃப் டிவிடெண்ட்ல 2 டைப்ஸ். ஒன்னு வந்து ரெசிடியல் அப்ரோச், இன்னொன்னு வந்து மாடிக்லினியன் அண்ட் மில்லர் அப்ரோச். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெசிடியல் அப்ரோச் என்ன அப்படின்னு பாத்திரலாம். இந்த ரெசிடியல் அப்ரோச்சஸ்ல டிவிடெண்ட் அப்படிங்கறது எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, there is a no effect, எந்த எஃபெக்ட்டுமே இதுல இருக்காது. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஆர் த பிரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ், பிரைஸ்லயும் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. இதுதான் வந்து ரெசிடியல் இஸ் நத்திங் பட் ஃபேஸ் வேல்யூ மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லாம டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னா, இட் இஸ் a part of financial decisions இருக்கும். அப்ப பிகாஸ் இதுல earnings available அப்படிங்கிறது மேபி retained in the business. அப்ப earnings என்ன பண்ணிடுவாங்க, டிவிடெண்டா ஃபுல்லா கொடுக்காம ரீடைனும் பண்ணுவாங்க. அப்படி ரீடைன் பண்ணல அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, they will be reinvested if profitable investment is available. சப்போஸ் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. சப்போஸ் இட்ஸ் நாட் அவைலபிள், அது அவைலபிளா இல்ல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டிவிடெண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. தட் இட் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் அ டிவிடெண்ட். இன்னொரு தடவை சொல்றேன், ரெசிடியல் அப்ரோச் அப்படின்னு சொல்றது என்னன்னா டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் தான். அவங்க எப்படி எடுக்கிறாங்க, இதுல எந்த எஃபெக்ட்டுமே ஷேர் ஹோல்டரோட வெல்த்தை பத்தியும் இருக்காது, பிரைஸ பத்தியும் இருக்காது. இந்த தியரி படி இந்த தியரியில டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பினான்சியல் டெசிஷன் மாதிரி தான். அப்ப சப்போஸ் ஏர்னிங்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அது அவங்க என்ன இது பண்ணுவாங்க, மேபி ரீடைன்ட் இந்த பிசினஸ்ல ரீடைன்டு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதை ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காக ரீடைன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மறுபடியும் புதுசா ஒரு பிசினஸ்ல, அதாவது கிடைச்சிருக்க லாபத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்காம அதை மறுபடியும் பிசினஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமா இன்னொரு ப்ராஃபிட்டை உருவாக்குறது. அதுதான் அந்த சப்போஸ் அவங்க இன்னொரு ப்ராஃபிட் உருவாக்கல, ரீடைன் பண்ணல, இல்ல எனக்கு ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த பாசிபிலிட்டிஸ்மே இல்ல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டிவிடெண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இட் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் அ டிவிடெண்ட். அதுதான் வந்து ரெசிடியல் அப்ரோச்.
நெக்ஸ்ட் என்னன்னா MM மாடல். MM மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடிகிலானி அண்ட் மில்லர் அப்ரோச் அப்படின்னு சொல்றது. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, இது வந்து there is no effect on market price of the shares. மார்க்கெட் பிரைஸ்ல எந்த எஃபெக்ட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லுது. நம்ம முன்னாடி படிச்சது ஷேர் ஹோல்டரோட வெல்த்ல எந்த எஃபெக்டும் இல்ல அப்படின்னு படிச்சோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் வந்தாலும் ரீடைன் பண்ணுவாங்க, ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இதுல மார்க்கெட் பிரைஸ்ல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்ல. அப்ப இதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is determined by the earning capacity of the firms or the investment policy. அதாவது நம்ம earning capacity of கம்பெனியோட earning capacity எவ்வளவு இருக்கு, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி இந்த தியரி வந்து சொல்றாங்க. இந்த தியரி வந்து the splitting of earning between the retention and dividend may be manner at firms like அது firms என்ன விரும்புதோ அது பேஸ் பண்ணி அதை ரீடைன் பண்ணும், இல்லைன்னா வந்து ஸ்பிளிட் பண்ணும். இதோட அசம்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a no perfect capital market under this MM model. MM மாடல்ல எந்த ஒரு perfect capital marketடும் it is a perfect capital market. Then investors behaves the rationally அப்படின்னு சொல்றாங்க. இன்வெஸ்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களா? ரேஷனலா பிஹேவ் பண்ணுவாங்களாம். Then information about the company is available to all without any cost. இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த கம்பெனி பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லாத்துக்குமே எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லாம கொடுப்பாங்க. அப்ப no investors can affect the market price of the shares. மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் எந்த இன்வெஸ்டர்ஸையும் இது அஃபெக்ட் பண்ணாது இவரோட மாடல் படி. Then the firms regret the investment policies. இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை அந்த கம்பெனி என்ன பண்ணாது, அதை வந்து யோசிக்காது. There is a no risk and uncertainty. இதுல ரிஸ்க்கும் கிடையாது, அன்சர்டனிட்டியும் கிடையாது. This is MM model. இது ரெண்டுமே irrelevance concept. Next வந்து relevance concept. Relevance conceptலயும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ரெண்டு அப்ரோச்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம வால்டர் அப்படிங்கிறவர் கொடுத்தது, இன்னொரு வந்து கார்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க. வால்டர் வந்து என்ன சொல்றாங்க, கார்டன், இவங்க ரெண்டு பேருமே ரெலவெண்ட் அப்ரோச்ச பத்தி பேசியிருக்காங்க. அப்ப ரெலவெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் டிவிடெண்ட் பாலிசி எப்படி இருக்கும், அந்த கம்பெனிக்கும் ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வால்டருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால்டர்ஸ் அப்ரோச். வால்டரோடது ப்ரொஃபசர் ஜேம்ஸ் இ வால்டர், அதுதான் அவருடைய ஃபுல் நேம். அவர் தான் இந்த மாடலை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இது எதை பேஸ் பண்ணி, அது இதுலயும் சில அசம்ஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி அவர் ஒரு டிவிடெண்ட் பாலிசிஸ் வந்து கொடுக்குறாரு. அந்த பாலிசி கண்டிப்பா ஒரு ஃபார்ம்ல ஒரு இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து ரெலவெண்ட், ஒரு இம்பாக்ட உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் இம்பாக்ட கொடுக்குது அப்படிங்கறது எப்படி சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர் அண்ட் கேவை வந்து கம்பேர் பண்றாங்க. நம்ம கேங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்ல கூட படிச்சிருக்கோம். கேனா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, யாராவது சொல்றீங்களா? K is represent for what? Yes ma'am, காஸ்ட் படிச்சோம் இல்லைங்களா ப்ரீவியஸ் கிளாஸ்ல, 2 days before. Okay, very good ma'am, very good. காஸ்ட், தென் ஆர் அப்படிங்கிறது ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் ரீடைன்ட் ஏர்னிங்ஸையும் பேஸ் பண்ணி இவர் ஒரு அசம்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கம்பெனியோடைய ரீடைன் ஏர்னிங்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட growth எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இட் இஸ் growth இருக்கு, அந்த கம்பெனில growth இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கம்பெனி எப்ப வந்து growth அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதான் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் வந்து அதை அதிகமா வச்சுட்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை கம்மியா வச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த ஃபர்ம் வந்து ரொம்ப growth ஆன லெவல்ல இருக்கும். சப்போஸ் நம்ம ரீடைன்ட் ஏர்னிங்ஸை விட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கும்போது அது ஜஸ்ட் ஆப்போசிட், அது ஒரு டிக்ளைனிங் ஃபார்மா ஆயிரும். இது நார்மலா இருக்கணும்னா ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து சிம்பிள், ஈஸியா வந்து நம்மளால மெமரி பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. P that is equal to D plus R into E minus D divided by K. K whole divided by K. K நமக்கு தெரியும் cost of capital. K is nothing but cost of capital. D அப்படிங்கிறது நேம்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், dividend per shares. E அப்படிங்கிறது it is a E minus D அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா earnings per share. ப்ரீவியஸ் பார்த்தோம் இல்லைங்களா,
டோட்டல் ஏர்னிங்ஸ்ல இருந்து டிவிடெண்ட் பெர் ஷேர்ஸை வந்து மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரீட்டர்ன் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கிடைச்சிரும். அப்ப அதை கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை கே பண்ணிட்டோம்னா ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஃபர்ம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், அதுதான் வந்து ஆர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், டி ஆர் வந்து இந்த இதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஆர் வந்து கிரேட்டர் தென் கேவா இருக்கா, ஆர் வந்து லெஸ் தென் கேவா இருக்கா, ஆர் வந்து ஈக்குவல் டு கேவா இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபார்ம் வந்து growth ஃபார்மா இல்லைன்னா அது நார்மல் ஃபார்மா இல்லைன்னா டிக்ளைனிங் ஃபார்மா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதுல இருந்து. இப்போ வந்து இதோட ஆக்சுவலி இதோட ஆன்சர்ஸ் வந்து பிகினிங்லயே இருக்கு. இது வந்து growth ஃபார்மோட தான். growth ஃபார்ம் அப்படிங்கும்போது ஆர் எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் கேவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ வந்து 20% கொடுத்துட்டாங்க, தட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கேவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 15% கொடுத்துருக்காங்க, தட் இஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஈவோட வேல்யூ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து 4 rupees கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து 4 rupees கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு இல்லையா, ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் 4 ரூபாய் தான், டிவிடெண்ட் பெர் ஷேரும் வந்து 4 rupees தான். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்மளுடைய பி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஃபார்முலா என்ன, பி அப்படிங்கிறது நம்மளுடைய பிரைஸ் ஆஃப் த கரண்ட் price of equity shares ஓட price, that is equal to D plus R E minus D divided by K divided by K. அப்ப D அப்படிங்கிறது எவ்வளோ, Dங்கிறது dividend 4 plus 4 minus 4 நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இதுதான் அது. E minus D is nothing but 4 minus 4 minus 4 அப்படிங்கிறது 0, then into 0.20%, rate of interest வந்து 20%, divided by K வந்து 15%, அது percentageல இருந்து எடுத்துட்டு 0.15 கொடுத்திருக்காங்க, இதுலயும் 0.15 கொடுத்திருக்காங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு P என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26.67 rupees கிடைக்கும். அப்ப 26 rupees அப்படிங்கிறது ஆர் வந்து எப்படி கிடைச்சிருக்கு, நமக்கு பிரைஸ் வந்து கிரேட்டர் தென் கேல கிடைச்சிருக்கு. அப்ப இது என்னது, growth form அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இத சேம் ஆர் கே இ மூணோட வேல்யூ சேமா வச்சுட்டு டிவிடெண்டோட வேல்யூவை மட்டும் 2 rupees அப்படின்னு வச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப வந்து டிஃபரன்ஸ் வரும் இல்லையா, ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கும் டிவிடெண்டுக்கும். அப்ப நமக்கு மொத்தமா ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ஸ் உடைய டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைக்கும், 2 rupees கிடைக்கும். 4 minus 2 rupees கிடைக்கும். அப்ப 2 plus 2 0, that is 20%, 15%, 15%. இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது rupees 31.11 கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி நமக்கு ஆர் வேல்யூ கே வேல்யூ கொடுத்துட்டு அது ஆர் கிரேட்டர் தென் கேவா இல்ல ஆர் லெஸ் தென் கேவா, ஆர் இஸ் ஈக்குவல் டு கேவா கண்டுபிடிச்சு அந்த ஃபார்ம் வந்து growth ஃபார்மா இல்ல டிக்ளைனிங் ஃபார்மா இல்ல வந்துட்டு ஈக்குவல் நார்மல் ஃபார்மா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஃபார்முலா it is more concentrate on this. நமக்கு earnings per sharesல மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே வால்டோடி ஃபார்முலா கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸ்ல. வால்டோடி ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் பர்சன் வந்து கார்டன் அப்படிங்கிறவர் வந்து டிவிடெண்ட் பாலிசி வந்து கொடுத்திருக்காரு. டோட்டலா 3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இவருக்கு வந்து நம்ம மெயினா படிச்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட மாடல் எந்த மாதிரி மாடல்னா பேர்ட் இன் த ஹேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் பேர்ட் ஐ வியூன்னு சொல்லலாம். பேர்ட் ஐ வியூ அப்படிங்கிறது என்னது, பேர்ட் என்ன பண்ணுவோம், மேலோட்டமா பார்த்துட்டு போகும் இல்லையா, அந்த பேர்ட் வந்து தூரமா பறந்துட்டு இருக்கும், பட் கீழே அப்படியே மேலால பார்த்துட்டே போகும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த கார்டன்ஸ் உடைய தியரி. அவரோட தியரி வந்து மேலாப்ல தான் பார்ப்பாங்களாம், ரொம்ப டெப்தா எல்லாம் போயிட்டு இது பண்ண மாட்டாங்களாம். அதுதான் வந்து கார்டன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த தியரி எதை பத்தி பிலீவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெலவன்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் கான்செப்ட பிலீவ் பண்ணுது. இல்லைன்னா விச் தியரி இஸ் கால்ட் அஸ் பேர்ட் இன் த ஹேண்ட் தியரி அப்படின்னு கேட்டாலும் கார்டன்ஸ் தியரி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதோடைய கரண்ட் டிவிடெண்ட் எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்னா, கரண்ட் டிவிடெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்ஸ். இதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ கரண்ட் டிவிடெண்ட்ல என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு ஃபர்மோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்றாரு. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படின்னு சொல்றாங்க மார்க்கெட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. He also gave some representations. இவரும் வந்து என்ன சொல்றாருன்னா, R is greater than K. R வந்து greater than K வா இருந்துச்சு, அதாவது retained earnings is greater than cost of capital. அந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கும், it is earned higher rate of return கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு higher rate of return வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த firm வந்து என்ன பண்ணும், அந்த டைம்ல அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும் போது அந்த firm வந்து return earning வச்சுக்கலாம். So the firm should retain the earnings. It is termed as a growth
growth form. He is also, that is also the same meaning only, but he is compared with this investment கூட அவங்க கம்பேர் பண்ணி சொல்றாங்க. Then R is less than K வா இருந்துச்சு அப்படின்னா lower rate on its investment. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் விட lower rateல இருக்கு. அப்ப இந்த டைம்ல அவங்களுக்கு rate of return எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவைப்படும். அப்ப என்ன பண்ண முடியாது. So the firm should distribute their earnings as a dividend. Returned earning வச்சுக்க முடியாது. அவங்களுடைய dividend distribute பண்ணிடலாம். Then R is equal to K அப்படிங்கிறது it is a equal rate of return. Equal rate of return அப்படிங்கிறது there is a no optimum dividend pay. இதுல pay out எதுவுமே கிடையாது, returned earning கிடையாது, average இருக்கும். That is a normal form. இதுதான் Gordon's ஓட approach. இவரும் formula கொடுத்திருப்பாரு இதை calculate பண்றதுக்காக. price எப்படி calculate பண்ணணும்னு சொல்லிட்டு that is equal to E into 1 minus B divided by K minus BR. இதுல அந்த Bங்கிற word மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவா வருது. B is nothing but a retention ratio. Retention ratios. அதுதான் B அப்படின்னு சொல்றாங்க. P that is equal to price, E that is equal to earnings per shares, and B that is equal to retention ratios. K it is a cost of capital. BR அப்படின்னு சொல்றது இதோடைய growth rate according to this formula. இதுல நம்ம ஒரு illustrations பார்க்கலாம். R அப்படிங்கிறது 20%, K அப்படிங்கிறது 15% கொடுத்திருக்காங்க. earnings per share 4 rupees கொடுத்திருக்காங்க. B 0.25 that is 25% கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க இத as per that formulaல substitute பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி இது growth form இல்ல growth form இல்லையா, நார்மல் ஃபார்மா இல்லைன்னா it is declining ஃபார்மா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இது செல்ஃபா ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர்ஸ் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இப்ப கிளாஸ்ல போறதுக்கு நமக்கு அவ்வளவு டைம் இல்ல. நீங்க செல்ஃபா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. It's very simple. Just substitute the figures into the formula அப்படியே எழுதிட்டு அந்த ஃபார்முலால எல்லா ஃபிகர்ஸையும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டே வாங்க. You will be getting the answers. ஓகே, இப்போ இந்த MM அப்ரோச் அதுலயும் அவரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. பட் ஆக்சுவலா இதுல ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது. இதுல ப்ராப்ளம்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவரோட டிவிடெண்ட் என்னது, இட் இஸ் அவங்களோடது இது அக்செப்ட் பண்ணிக்கல இல்லையா அவரோட அசம்ஷன்ஸ்ல, அதனால இது வராது. MM அப்ரோச்ல ப்ராப்ளம்ஸ் வராது. P that is equal to 1 divided by 1 plus P D1 plus P1. D1 அப்படிங்கிறது is nothing but a dividend per share at a time 1 and P1 அப்படிங்கிறது market price at the share time 1. Market price per value at the time is 0. Market price எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0வா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால இந்த MM அப்ரோச்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸா இருக்கும். MCQsல it is not at all possible. அதுல क्वेश्चंस கேக்குறதுக்கு பாசிபிள் இல்ல. இப்போ நம்ம ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திருக்கோம். ஒன்னு லிவரேஜ், இன்னொன்னு டிவிடெண்ட் பாலிசிஸ். லிவரேஜ்னா என்னன்னு பார்த்தோம். தென் டிவிடெண்ட் பாலிசிஸ்ல யாரெல்லாம் என்னென்ன அப்ரோச், டிவிடெண்ட் டெசிஷன்ஸ்ல என்னென்ன அப்ரோச் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம்.